கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 21:14, Matthew 21:14. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். நீங்க இந்த ஒரு எதிர்மறையான காரியத்தை பாருங்க. ஒரு பக்கத்துல தேவாலயத்தை தீட்டு பண்ணுகிற, அசுத்தம் பண்ணுகிற மக்களை துரத்துறாரு. அடுத்து அவர்கிட்ட அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட உடைந்து போன மக்கள் வரும்போது அவர்களை எடுத்து அவங்கள குணப்படுத்தி தேவாலயத்தினுடைய நோக்கம் என்ன, தேவன் எதற்காக இந்த தேவாலயத்தை உருவாக்கினார் என்பதை ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, அடையாளமாக, ஆவிக்குரிய முறையில் அங்கே செய்து காட்டக்கூடிய காரியம். இப்போ அவர்கிட்ட யார் வர்றா? குருடரும் சப்பானிகளும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த குருடர்கள் சப்பானிகள் எப்பவுமே தூரமாக தான் வைக்கப்பட்டாங்க. அவங்க உள்ளே வர முடியாது, தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது. அதாவது தேவன் அவங்கள நிராகரிக்கலை, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவாலயம் என்பது இது ஒரு பரிசுத்தம், இது ரொம்ப பியூரு, இதுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவங்க வச்சதை அதை சுத்தம் பண்ணி அவங்கள துரத்துறாரு. ஏன்னா இங்கே யார் கர்த்தர்கிட்ட வரணுமோ அவங்க வர முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அடித்து நொறுக்கி என்ன பண்ணுறாரு, நான் கர்த்தருடைய இருதயத்தை காட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இவங்க தேவாலயத்துக்குள்ளே வர்றாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய ஆலயம் என்பது ஜெப ஆலயமாக விளங்கப்படும் என்று சொன்னார். இங்கே என்ன பண்ணுறாரு, அது அவர்களை சுத்தப்படுத்தக்கூடியதாக. ஏன்னா இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டு அவர்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்போ தேவனுடைய இருதயம் என்ன, மன உருக்கம் உள்ளவர். அவர் யாரெல்லாம் உடைந்து போய் நொறுங்கி போய் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதா. அவர்களை எல்லாம் சுத்தப்படுத்துறாரு, குணப்படுத்துறாரு. குருடர்களுக்கு கண் பார்வை கொடுக்கிறாரு, நடக்க முடியாதவனை குணப்படுத்துறாரு, அவங்களுக்குள்ள ஒரு முழுமையான வாழ்க்கையை கொண்டு வருகிறாரு. அப்போ என்ன, அவருடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக. அப்போ இங்கே நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. 12வது 13வது வசனம் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு. 14வது வசனத்தில் அவங்கள குணப்படுத்தி தேவனுடைய இருதயத்தை காட்டக்கூடியதாக. அப்போ ஒரு பக்கத்தில் பரிசுத்தம் பண்ணணும், இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய இருதயம் என்ன, அவர் செய்யக்கூடிய அவருடைய இருதயம் எப்படி நொறுங்கி போனவர்களுக்கு, உடைந்து போனவர்களுக்கு, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இல்லை இதனுடைய நோக்கம் என்ன, உடைந்து போன நிராகரிக்கப்பட்ட மக்களும் தேவன்கிட்ட தேவனோடு இருக்க முடியும், அதற்கான முழு அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. அது என்னவா இருக்கு, இரக்கத்தில் இருக்குன்னு காட்டக்கூடியது. நியாய தீர்ப்புல இல்லை, இரக்கத்தில் காட்டக்கூடியது. தேவனுடைய இருதயம் இரக்க சம்பந்தப்பட்டது என்று காட்டும் விதமாக. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல உங்களை குணப்படுத்தணும்னா அவர் சுத்தம் பண்ணணும். ஹலோ, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் முழுமையாக குணப்பட வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் சுத்தம் பண்ணப்படணும். ஏன்னா நீங்கள் ஒரு காரியத்தை சரியாக எடுத்து கட்டுவதற்கு முன்பாக அங்கே சுத்தம் பண்ணாதான் அதை கட்ட முடியும். நீங்கள் பாருங்கள், எப்பயுமே ஒரு குப்பை மேடு போல் இருக்கிற ஒரு இடத்த உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடம் சும்மா ஒரு குப்பை மேடாக கிடக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த ஏரியா பூரா சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணி முதல்ல என்ன பண்ணுவாங்க, வேலி போடுவாங்க. அதில் இருக்க குப்பையை பூரா எடுத்து வெளியே தள்ளிட்டு அதற்கு பின்பாக நல்லா தோண்டி அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பின்பாக நல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் தான் கட்டடம் கட்டுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தான் யார் என்று கட்ட வேண்டும் என்றால், அவருடைய பரிசுத்த ஆலயத்தை கட்டணும்னா முதல்ல நம்ம இருதயத்தில் இருக்க குப்பைகளை அவர் எடுக்கணும். அப்போ முதல்ல நம்ம இருதய சுத்தம் வரும்போது தான் என்ன உண்டாகும், அங்கே சுத்தம் உண்டாகும், குணம் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். அப்படி என்ன, எப்பொழுதுமே உங்களுக்கு எடுத்து கட்டுப்படுவதற்கு முன்பாக சுத்தம் முன்னாடி வருது. இப்போ நம்ம என்ன கேட்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க.
அவர் சுத்தப்படுத்தும் போது அவர் என்ன பண்ண முடியும்? நம்மளை குணப்படுத்த முடியும், நம்மளை முழுமையாக்க முடியும். நம்ம எங்கெல்லாம் ஆவிக்குரிய முறையில் குருட்டுத்தன்மையில் இருக்கிறோமோ, நம்ம கட்டுகள் மூலமாக நடக்க முடியாமல், தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் வாழ முடியாமல் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, அந்த கட்டுகள்லேருந்து விடுதலை, நம்ம ஒரு முழுமையான மனிதனாய் கர்த்தரை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற மக்களாய் வாழக்கூடிய ஒரு மகா பெரிய கிருபையை அவருடைய இரக்கத்தின் மூலமாக நமக்கு கொடுக்க முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கேட்போமா? ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்தி என்னை குணப்படுத்துங்கன்னு. வல்ல பிதாவே, இதோ எங்கள் இருதயத்தில் என்னென்ன குப்பைகள் இருக்குது, அதை நாங்கள் எப்படி சுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் எடுத்து போட உமக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது நாங்களும் அந்த குப்பையை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாடி, உம்முடைய சுத்தத்தை நாடி, உம்முடைய குணப்படுத்துதலை பெற்றுக்கொண்டு ஒரு பூரண புருஷர்களாய் பூரண மக்களாய் இந்த பூமியில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.